நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா குஷிங் சிண்ட்ரோம். குஷிங் சிண்ட்ரோம்னா நம்ம பாடியில் கார்டிசோலோட லெவல் வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதா குஷிங் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். கார்டிசோல் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் சுகரை வந்துட்டு ரெகுலேட் பண்ணும், பிளட் ப்ரெஷரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணும், இன்ஃப்ளமேஷனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும், ஃபுட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். ஆனால் அதை விட அதிகமாக கார்டிசோல் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் நம்ம இதை வந்து குஷிங் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இதில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது, எக்ஸோஜீனஸ், எண்டோஜீனஸ். எக்ஸோஜீனஸ்னால் கார்டிகோஸ்டீராய்டு மெடிடேஷன்னால நம்ம கார்டிசோல் லெவல் வந்துட்டு அதிகமாகிறத எக்ஸோஜீனஸ்னு சொல்லுவோம். எண்டோஜீனஸ்னால் நார்மலாகவே நம்ம பாடியில் டைரெக்டாக கார்டிசோல் லெவல் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிறத தான் வந்துட்டு எண்டோஜீனஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதோட ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு கார்டிசோல் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணணும், டியூமர்ஸ்க்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணணும், அடுத்து ரேடியேஷன் தெரப்பி பண்ணணும், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். பார்க்க போகிறது இதோட சிம்டம்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் சேஞ்சஸ், மெட்டபாலிக் இஷ்யூஸ், அதர் சிம்டம்ஸ்னு 3 இருக்குது. ஃபிசிக்கல் சேஞ்சஸில் வந்து ஃபேஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ரெட்டிஷாக இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும். மெட்டபாலிக் இஷ்யூஸில் வந்து பிளட் சுகர், பிளட் ப்ரெஷர், ஹைப்போக்ளைஸ். அதர் சிம்டம்ஸில் வந்து மசில் வீக்னஸாக இருக்கும், போன்ஸ்லாம் பெயினாக இருக்கும், ஸ்வெட்டிங்காக இருக்கும், டிப்ரெஷனாக இருக்கும். அடுத்து வந்து டயக்னோசிஸில் 3 இருக்குது. அதில் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமு, பிளட் டெஸ்ட் 1, இமேஜ் ஸ்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள்.